Hello friends, welcome to ROC News. Like 5 days 5 snacks for a second snack. நம்ம இன்னைக்கு செய்யப்போற ஐட்டத்தோட பேரு நெய் பிஸ்கெட். வாங்க இப்போ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். நமக்கு நெய் 100 கிராம்ஸ் வேணும். அதுக்கப்புறமா கரும்பு சர்க்கரை 70 கிராம்ஸ் வேணும். அதுக்கப்புறமா கோதுமை நமக்கு ஏதோ 150 கிராம்ஸ் வேணும். இப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நெய் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏதோ நெய் ஊற்றியாச்சு ஃபுல்லா. அப்புறமா நம்ம இப்போ கரும்பு சர்க்கரையை சலிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை லைட்டா கலக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது நம்ம வச்சிருந்த கோதுமையை போடலாம். அப்புறம் மறுபடியும் கலக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கையில பனஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பசஞ்சாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி பிஸ்கெட் ஷேப்ல பண்ணிக்கலாம். நீங்க இப்படி ஒரு மூடி வச்சு இப்படி இதே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது மூடி இருந்தா. என்கிட்ட மூடி இல்லை, அதனால இப்படி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அப்புறமா அதை இப்படி ஒரு விரலால இப்படி அமுத்தி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏதோ பிஸ்கெட்டுக்கு உண்டான ஷேப் இதை பண்ணியாச்சு. இப்போ வாங்க இப்போ நம்ம அவன் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்க பேக் பண்ணுங்க. ஏதோ நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏதோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் இப்போ நம்ம டைமர் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் டைமர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு இதை உள்ள வச்சிடலாம். இப்போ இது ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்ள வச்சாச்சு. இப்போ நம்ம டைமர் செட் பண்ணிடலாம். 350 டிகிரி தான். அதே மாதிரி 15 மினிட்ஸ். இப்போ நம்ம இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பிராயில்ல வைக்கல, நம்ம பேக்ல தான் வைக்கணும். இப்போ இது கம்ப்ளீட்டா 15 மினிட்ஸ் இங்க ஏதோ பேக்ல இருக்கணும். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம 15 மினிட்ஸ் அவன்ல வச்சு அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டோம். இப்போ நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இப்போ நம்ம இதோட டேஸ்ட் பார்த்துடலாம். உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஐயங்கரி பேக்கரின்னு கோயம்புத்தூர்ல ஒரு பேக்கரி இருக்கும். அங்க இருக்கிற நெய் பிஸ்கெட்டோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. எனக்கு அந்த கடையோட நெய் பிஸ்கெட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதை நாங்க இப்போ கோதுமை மாவுல செஞ்சிருக்கோம். நீங்க இதை ராய் மாவுல கூட செய்யலாம். சரி, அடுத்தது 3rd டே வீடியோல பார்க்கலாம். பாய்.